வணக்கம் மாணவர்களே, இந்த காணொளியில் நீங்கள் பகுதி 18 இதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த பகுதியோட தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் கம்ப்யூட்டிங். என்ன இவங்க தமிழ்லே சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? இந்த லெசனில் நம்ம முழுக்க தமிழை எப்படி இப்போ வளர்ந்து வர தொழில்நுட்பத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மகாகவி பாரதியார் ஒரு பாட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அவரோட பாட்டு கொடுத்துருக்காங்க. என்ன பாட்டு, அவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ்மொழியிற் பெயர்தல் வேண்டும். அதாவது வெளிநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அறிஞர்கள் புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க. அவங்க புத்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட மொழியில் தான் இருக்கும். அதை மகாகவி என்ன சொல்கிறாரு, நம்மளோட மொழி அதாவது தமிழ் மொழியில் அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா காலத்துக்கும் நமக்கு சில புத்தகங்கள்லாம் ரொம்ப பயனுடையதாக இருக்கும். அந்த புத்தகம் எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்க, தமிழ் மொழியில் தான் இயற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எந்த மொழியும் நம்ம பயன்படுத்தாமல் தமிழ் மொழியில் தான் இயற்றணும் அப்படின்னு பாரதி சொல்கிறாங்க. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. இப்போது நம்ம காலங்காலமாக நம்ம பழங்கதைகள் பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் அதுக்கு எழுத்து வடிவம் நம்ம கொடுக்கறதே கிடையாது. இப்போ நமக்குள்ளே இருக்கிற பழங்கதைகளை நம்ம பேசுகிறதுனால எந்த ஒரு உபயோகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. திறமான புலமையெனில் வெளிநாட்டோர் அதை வணங்கச் செய்தல் வேண்டும். இப்போது நம்ம கிட்ட இருக்க நூல்கள், நம்ம இயற்ற நூல்கள்லாம் திறமை வாய்ந்ததாக இருந்தது, நல்ல கருத்துக்களை உடையதாக இருந்தது, நம்ம வாழ்க்கைக்கு பயனுடையதாக இருக்குது அப்படின்னா வெளிநாட்டவர் கூட என்ன பண்ணுவாங்க, அந்த புத்தகத்தை மதிப்பாங்க, வணங்குவாங்க, அவங்களும் பயன்படுத்துவாங்க. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாரு மகாகவி பாரதியார் இந்த பாட்டில் சொல்கிறாங்க. இப்போ வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஹியூமன் சிவிலைசேஷன் டெவலப்டு வித் த இனோவேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் இன் த 20th century. ஸோ கம்ப்யூட்டரோட டெவலப்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 20th century. Computer development began as a yearly calculating tool and has now become an essential ingredient for gigantic growth for the existence of human life without computers. Computer when it was developed, so that time it start in the calculating machine, so that is we used the abacus. So startingல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி கால்குலேஷன்லாம் பண்ணோம், ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணோம், பெபிள்ஸ் யூஸ் பண்ணோம். பெபிள்ஸ்னால் கூழாங்கல் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணோம், போன்ஸு. ஸோ இந்த மாதிரி சில பொருட்களை வச்சு தான் என்ன பண்ணாங்க, கால்குலேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அபாக்கஸ் என்ற கால்குலேட்டிங் டிவைஸை ஃபைண்ட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிஷினை மனுஷனாக நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு காலத்தில் மிஷின் நம்மளை சார்ந்ததாக இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போயும் வருங்காலத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் முழுக்க மிஷினை சார்ந்து நம்ம இருக்கிறோம். எங்கே போனாலும் சரி நம்ம கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒர்க்கு செய்யணும் அப்படின்னா இமீடியட்டாக நம்ம கம்ப்யூட்டரை தான் உதவி நாடுறோமோ தவிர நம்மளாவே அந்த ஒர்க்கை செய்யலை. ஸோ டெக்னாலஜி அந்தளவுக்கு டெவலப் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. It is true that any language will be outdated when it does not have the ability to adapt itself to the changing technologies. If you see the languages, so many languages are there. So in India we have so many languages are there. If you see some languages, they cannot able to adopt with the advanced technology. இப்போ சில லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கூட அடாப்ட் ஆக முடியல. தமிழ் இஸ் எ லிவிங் லாங்குவேஜ் ஃபார் thousands ஆஃப் இயர்ஸ். இப்போ தமிழ் மொழி நம்ம மொழியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட்ஸ் எ லிவிங் லாங்குவேஜ். இன்னமும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேர்ல்டு வைடு மெனி பிளேசஸ் Tamil peoples are there. Many places they are talking in Tamil, they are using the Tamil language. அது ரொம்ப பழமையான மொழி அப்படின்னு நம்ம சொல்வோம். சில பேர் தமிழ் மொழியிலேருந்து தான் மற்ற மொழியெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பழமையான மொழி, தொன்மையான மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் லிவிங் thousands ஆஃப் இயர்ஸ், ஆயிரக்கணக்கான வருஷங்களாக பார்த்திங்கன்னா தமிழ் மொழி வாழ்ந்துட்டுருக்கு.
Development of modern technologies does not affect the growth of classical Tamil as it is ready to adopt the growing technological changes. இப்போ தமிழ் மொழி பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பழமையான மொழி, தொன்மையான மொழி. பட் இப்போ வளர்ந்து வர டெக்னாலஜி கூட இது சப்போர்ட் பண்ணுது. நம்ம தமிழ் மொழி வந்து இந்த வளர்ந்து வரும் டெக்னாலஜி, தட் இஸ் த டெவலப்பிங் டெக்னாலஜிஸ், இட்ஸ் அடாப்டட் இட் செல்ஃப். தமிழ் இஸ் நாட் ஜஸ்ட் எ லாங்குவேஜ், அது ஒரு லாங்குவேஜ் மட்டும் கிடையாது. இட் இஸ் அவர் ஐடென்டிட்டி, நம்மளோட அடையாளமே என்னது, நம்மளோட மொழி தான். அவர் லைஃப், அது நம்ம வாழ்க்கை, நம்மளோட அடையாளம், நம்மளோட சென்ஸ், நம்மளோட உணர்வு எல்லாமே என்னது, நம்மளோட தமிழ் மொழி. வி ஜஸ்ட் நாட் கன்சிடர் அஸ் இட் ஜஸ்ட் எ லாங்குவேஜ், ஸோ வி கேன் நாட் டேக் லைக் தட். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. ஸோ புரட்சி கவி என்ன சொல்லியிருக்காரு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படின்னு ஒரு பாடலில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த தமிழை எப்படி நம்ம இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படி, we know that the internet today plays a vital role in every man's life. So whatever we need, we are using the internet. So work also we are doing in the internet. Internet is the best information technological device through which we get no information. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், எதை பற்றியாவது நான் தெரிஞ்சுக்கணும், இல்லை நான் ஒரு பிளேஸ்க்கு வந்து போகணும் அப்படின்னா இமீடியட்லி ஐ ஆம் யூஸிங் த இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்டில் இல்லாத விஷயங்களே கிடையாது. ஏ டு இசட் நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியணுமோ, வாட் எவர் இன்ஃபர்மேஷன் வி வாண்ட் டு நோ, இமீடியட்லி வி கேன் ரெஃபர் டு த இன்டர்நெட். வை மீன்ஸ் இட் கண்டைன் everything. In 2017, a study conducted by KPMG, a Singapore-based organization, along with Google, reported that Tamil topped the list among the most widely used languages in India, where 42% are using the internet in Tamil. So in 2017, கேபிஎம்ஜி சிங்கப்பூர் ஆர்கனைசேஷன், அது ஒரு சிங்கப்பூர் ஆர்கனைசேஷன், அவங்க என்ன பண்ணாங்க, கூகுளோட இணைஞ்சி தமிழ் வந்து எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து கணக்கெடுத்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வென் கம்பேரிங் டு அதர்ஸ் லாங்குவேஜ், தமிழ் இஸ் த டாப்பஸ்ட் லாங்குவேஜ். ஸோ 42% ஆஃப் people they are using the Tamil in the internet. இப்போது கூகுளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா we have the option English, Tamil. So Tamil we have the option there. Why means so many of them they are using the Tamil language in the internet. English பார்த்தீங்க அப்படின்னா it's a common language, so anybody can use the English language. world wide எது common language அப்படின்னா English. But Tamil is not a common language, even though Google is providing most of the search engines, they are providing the facility to search the information in the internet through our own languages, through our mother tongue. இப்போது நம்ம கூகுளில் தேடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னது, தமிழில் நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும், தமிழ்லே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், இந்தியாவில் யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ் மொழி தான் வந்து டாப்பஸ்ட் இருக்குது. அதாவது 42% ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் யூஸிங் த தமிழ் லாங்குவேஜ் இன் த இன்டர்நெட். So 68% internet users consider local language digital content to be more reliable than English. இப்போது 68% internet யூஸ் பண்ணுறவங்க they are feeling like that இங்கிலீஷை கம்பேர் ஜென்ரலாக பார்த்தா இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்கும். இங்கிலீஷை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட மதர் டங், அதாவது ஓன் லாங்குவேஜில் தான் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கரண்ட்லி தமிழ் 42% has the highest internet adoption levels, followed by Hindi and Kannada among the Indian language users. இப்போ ஹிந்தி கன்னடாலாம் பார்த்திங்கன்னா தமிழுக்கு அடுத்த லெவலில் இருக்குது. ஸோ டாப்பஸ்ட் லெவலில் எந்த லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் தான் இருக்குது. ஸோ we have to be proud about that.
As per study, by 2021, 74% of people in India will access internet using Tamil, and it will be in the top usage of internet in India. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2017 வந்து இந்த ஸ்டடி பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் வந்து இன்டர்நெட்டை தமிழில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. 2021 என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, 74%, அதாவது தமிழ் இன்டர்நெட்டை தமிழில் யூஸ் பண்ணுற பீப்புளோட கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்றத வந்து இங்கே சொல்கிறாங்க. By 2021, the number of Hindi internet users will be more than English users. ஸோ 2021 அதாவது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறவங்கள விட ஹிந்தி யூஸ் பண்ணுறவங்க தான் என்னவா இருக்காங்க, அதிகமாக இருக்காங்க. Marathi, Bengali, Tamil and Telugu internet users are expected to form 30% of the total Indian language internet users base. ஸோ இங்கே ஹிந்தி வந்து ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் அ நேஷ்னல் லாங்குவேஜ். ஸோ தட்ஸ் வை when compared to English, many people there is a chance they can use the Hindi language. ஸோ இப்போ மராத்தி, பெங்காலி, தமிழ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டில் தான் பேசுவாங்க. இட்ஸ் நாட் அ நேஷ்னல் லாங்குவேஜ், இட்ஸ் அ லோக்கல் லாங்குவேஜ். The languages are using only inside the state. So that's why they are saying they are expecting 30% of the people they can use the internet based on their language, own language. Tamil and Kannada speakers have the highest propensity to adopt internet in future with the Indian language enablement of the ecosystem. ஸோ இங்கே ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் வந்து அந்த லாங்குவேஜை இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டு தட் they gave one a chart, a pie chart they given. So the same tabular column they represent in the form of a pie chart. These statistical data will be useful to improve internet services in Tamil. ஸோ இது எதுக்காக இந்த ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, we can know how many of them using the internet in a which language. If they know about that, they can give some extra features related to that. Next we are going to see search engines in Tamil. ஸோ search engines அப்படின்னாக்கா நம்ம யூஸ் பண்ணுற வெப்சைட்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க, search engines அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள், யாஹூ, இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க, search engines அப்படின்னு சொல்லுவாங்க. The search engines are used to search any information from the cyberspace. So whatever information we want, we can search by using the search engine. Although there are many search engines, but only a few of them are frequently in use. நிறைய இருக்குது, பட் நம்ம ஆஃபனாக அதாவது அடிக்கடி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா few search engines தான். So in the top 10 search engines, Google, Bing and Yahoo take first 3 places respectively. ஸோ ஃபஸ்ட்டு டாப் ரேட்டில் 10 பிளேசஸில் எந்தெந்த சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் வாஸ் ஆக்குபைட் பை கூகுள், பிங் அண்டு யாஹூ. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கூகுள் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். Google and Bing provide searching facilities in Tamil, which means you can search everything through Tamil. இப்போ Google and Bing பார்த்தீங்க அப்படின்னா அந்த search engines they are providing the Tamil language facility. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கூகுளில் தமிழ் லாங்குவேஜ் நம்ம செட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த வெப்சைட்டில் செட் பண்ணிவிட்டு வாட் எவர் இன்ஃபர்மேஷன்ஸ் வி வாண்ட் டு சர்ச், ஸோ தட் வி கேன் சர்ச் இன் அவர் ஓன் லாங்குவேஜ், தட் இஸ் அ தமிழ் லாங்குவேஜ். த கூகுள் சர்ச் இன்ஜின் gives you an inbuilt தமிழ் விர்ச்சுவல் கீபோர்டு. இப்போ நம்ம கூகுள் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம தமிழ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணலாம், பட் நம்ம கீபோர்டில் பார்த்தா எவ்ரிதிங் இட் இஸ் இன் த இங்கிலீஷ் லெட்டர்ஸ். ஸோ ஹவு ஐ கேன் டைப்னா, கூகுளில் அவங்களே ஒரு கீபோர்டு ஒன்று கொடுக்குறாங்க, விர்ச்சுவல் கீபோர்டு அப்படின்னா தே ஆர் கிவிங் ஒன் கீபோர்டு. அது நமக்கு வந்து கையிலலாம் நம்ம வந்து வாங்க முடியாது. ஸோ இட்ஸ் அ விர்ச்சுவல் கீபோர்ட்னா தட் வி கேன் யூஸ் இன் த கூகுள் சர்ச் என்ஜின். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் தட் கீபோர்ட் வி கேன் டைப் த டாபிக்ஸ் இன் தமிழ் லாங்குவேஜ். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே இப்போ டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளீட்டு கருவிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அங்கே தான் வந்து நமக்கு என்ன இருக்குது,
keyboard. So after we type the words, we have to click the search button. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தேடல், அதிர்ஷ்டம் என் பக்கம். ஸோ நம்ம கூகுளில் பார்ப்போம்ல சர்ச் ஐ எம் ஃபீலிங் லக்கி அப்படி சொல்லியிருக்கோம். இங்கே அது வந்து அப்படியே தமிழில் கொடுத்துருக்காங்க. உள்ளீட்டு கருவிகள். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா we can go inside that pages, we can see many links. So here also we have the virtual keyboard. So with the help of the virtual keyboard we can type the keywords in Tamil also. So see the diagram they given, கணிப்பொறியின் தலைமுறைகள். ஸோ அப்படின்னு அவங்க தமிழில் அந்த விர்ச்சுவல் கீபோர்டை யூஸ் பண்ணி டைப் பண்ணாக்கா we can see everything in a Tamil language. Next we are going to see e-governance. Getting government services through internet is known as e-governance. E-governance அப்படின்னாக்கா நம்ம கவர்மெண்ட் மூலயமா என்னென்ன சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், இன்டர்நெட் மூலயமா வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். Government of Tamil Nadu has been giving its services through internet. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணதுன்னா we don't want to go to that department. So through the internet we can know what service is that, how we can use it, everything we can come to know through the internet. One can communicate with the government of Tamil Nadu from any corner of the world. இப்போ நான் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஐ வாண்ட் டு சே சம்திங், ஐ வாண்ட் டு ஆஸ்க் எனி queries-னா த்ரூ த இன்டர்நெட் ஐ கேன் டூ இட். ஸோ யூ கேன் திங்க், ஸோ வி ஆர் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் பேசுகிற மக்கள் இருக்காங்க, வேர்ல்டில் பார்த்திங்கன்னா சில பார்ட்டில் இருக்காங்க. ஸோ யூ கேனாட் திங்க் வி கேன் கிவ் ஒன்லி இன்சைட் அவர் ஸ்டேட். நம்ம வேர்ல்டில் எந்த கார்னரில் இருந்தாலும் சரி we can communicate with the தமிழ்நாடு website. They providing that facility to us. One can get important announcement, government orders and government welfare schemes from the web portal of government of Tamil Nadu. So how we can communicate with the government, with the Tamil Nadu government na, we have the website. என்ன வெப்சைட், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சொல்லிட்டு நமக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போனாலே நமக்கு என்னென்ன சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, everything we can see with the help of these websites. So here one tabular column they given. In this tabular column what are the official websites we have for Tamil, everything they given here. e-governance through Tamil, அதாவது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தமிழ்லே இருக்கும். ஸோ நம்மளால் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன வெப்சைட்ஸ் அந்த செகண்ட் காலமில் பார்த்தீங்கன்னா அதோட வெப்சைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, வெப் அட்ரஸ். நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பாக்ஸில் இந்த வெப் அட்ரஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெப்சைட்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ யூ கேன் கெட் த நாலேஜ் about that. So what are the e-governance we have, we will see one by one. Official website of Government of Tamil Nadu, Department of Agricultural Engineering, Department of Environment, Directorate of Government Examination. So this we use in our side. இப்போ கவர்மெண்ட் டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னா எக்ஸாம் ரிலேட்டடாக ஸ்கூல் ரிலேட்டடாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த வெப்சைட்டில் போய் நம்ம பார்த்துக்கலாம். தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் டெவலப்மெண்ட், பேக்வேர்ட் மோஸ்ட் பேக்வேர்ட் அண்ட் மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோவ்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவும் கொடுத்துருக்காங்க. அவுட்சைட் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா ப்ரொவைட்ஸ் ஆல் their சர்வீசஸ் த்ரூ த அஃபிஷியல் வெப்சைட் இன் தமிழ். இப்போது நம்ம ஸ்டேட் மட்டும்தான் நம்ம தமிழ் யூஸ் பண்ணுறோன்னு இல்லை, ஸ்ரீலங்காவும் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா அவங்களோட டிபார்ட்மெண்ட்டு அவங்களோட சர்வீசஸ் எல்லாமே அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் தமிழ் லாங்குவேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ we have to proud about that. That's all students in this video. Thank you.